கைஸ் இன்னைக்கு இந்த வள்ளத்தில் தான் போய் கேரை மீன் வந்து பிடிக்க போகிறோம். இந்த தொழில் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கிளாத்தி மீனை பிடிச்சி அதை தூண்டிலில் பொறுத்து பெரிய பெரிய கேரை மீன் வந்துட்டு பிடிப்போம். பாருங்கள் வீடியோ நல்லாயிருக்கும். நம்மளை மாதிரியே கேரை மீனை பிடிக்கிறதுக்கு வேறு சில மீனவர்களும் நம்ம கூட வராங்க. வள்ளந்தள்ளி ஏறிட்டோம். நீ ஒரு 15 மைல் ட்ராவல் இருக்குது. அங்கே போய் இறைய பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு திரும்பியும் தூரமாக போய் கேரை மீன் வந்துட்டு பிடிப்போம். இந்த கிளாத்தி மீனை பிடிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு வந்து உண்டு. அந்த அமைப்பை பயன்படுத்தி கிளாத்தி மீனை வந்து நிறையா பிடிப்போம். இது கொஞ்ச நேரத்துலேயே பிடிச்சிடுவோம். ஸோ இப்படி பிடிச்சி அந்த கிளாத்தி மீனை உயிரோடு ஓட விடணும். இந்த வந்திருக்குல்ல இந்த கண்ணங்கரேன்னு கிடக்கல, இதில் நல்ல கிளாத்தி நல்லா உயிரோடு இருக்கிற கிளாத்தியை எடுத்து அப்படியே அந்த தண்ணியில் வந்து ஓட விட்டுருவோம். இந்த கிளாத்தியை ஓட விடுறதுக்குன்னு நம்ம வள்ளத்துலேயே ஒரு செட்டிங்ஸ் வந்து வச்சுருப்போம். ஒரு தொட்டி மாதிரி வச்சுருப்போம். அதில் வந்து எப்படின்னா கடல் தண்ணி வந்து போகும். உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இது வந்து அந்த ஓட்டப்பாதையிலே நம்ம போட்டு ஃபுல்லாக தண்ணி வந்துடாதான்னு. நீர் தாக்கத்தை கனெக்ட் பண்ணி தான் இந்த அமைப்பை வந்து வச்சுருப்பாங்க. தண்ணி ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் வரும், அப்புறம் அப்படியே நின்றுடும். கைஸ் நமக்கு தேவையான கிளாத்தி இறையை வந்து பிடிச்சிட்டு ஆழ்கடலில் போய் கேரை மீன் வந்து பிடிக்க போகிறோம். மீன் பிடிக்க போகிற ஜிபிஎஸ் மார்க்கு கிட்ட வந்தாச்சுங்க. அதனால் தூண்டில் கயிறை போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தூண்டில் கயிறையும் போட்டுட்டோம். இதில் ரொம்ப தூண்டிலெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. 140 தூண்டி தான் மொத்தமே கடலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த 140 தூண்டிலில் ஒரு 10 மீன் விழுந்தாலே நமக்கு இன்றைக்கி கொண்டாட்டம் ஆகிடுங்க. அனுபவமான ஆட்கள் மட்டும் இந்த மாதிரி இறைய கொடுத்து விடுவாங்கங்க. எல்லாரையும் இறை கொடுக்க விட மாட்டாங்க. இப்படி இறை கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று கிளாத்தி மீன் சீக்கிரம் செத்து போயிடும், அப்படி இல்லைன்னா தூண்டிலில் குத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்போ காய்த்தெல்லாம் போட்டு முடிச்சாச்சு மக்களே. மணி கிட்டத்தட்ட 6:30 மணிக்கிட்ட ஆச்சுன்னு கொஞ்ச நேரத்தில் இருட்டாயிடும். ஸோ இருட்டு பட்ட உடனே கைத்தை பிடிச்சி வாங்கிட வேண்டியதான். மீனாக ஒரு பெரிய கேரை மீனை பிடிச்சி உள்ளே போட்டோங்க. ரெண்டாவதும் ஒரு பெரிய சைஸ் கேரை மீன் வந்துச்சுங்க. அதையும் மண்டுக்க வச்சு தூக்கி உள்ளே போட்டோம்.
1 2 3 4 5 6 7 8 கீரை 7 கீரை கிடக்கு. தூக்க வெறியில் 8 கீரைன்னு வந்துட்டு 7 கீரை பிடிச்சிருக்கோம். இங்கே பாரு பிடிச்ச 7 கீரையையும் நைட்டே ஐஸில் போட்டுட்டு திரும்ப காலையில் தொழில் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ண போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலையில் ஆகிடும். காலையில் சமயம் ஒரு 5 மணி வாக்கில் தான் திரும்ப நம்ம தூண்டில் கயிறை வந்து போட்டு போக முடியும். மணி இப்போ 3 தான் ஆச்சு. ஸோ இடப்பட்ட கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மீனெல்லாம் ஐஸில் போட்டுட்டு திரும்ப 5 மணி வாக்கில் தூண்டில் கயிறை வந்து வீசிட்டு போவாங்க. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கருத்துக்களை வந்து கமெண்டில் போய் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே. எடுத்து